வணக்கம். புதிய பயணங்களோட நிலை 3 புத்தகம் வெளியிடப்பட்டாச்சு. எல்லாருமே எடுத்து அது செய்ய தொடங்கியிருப்பீங்க. அதில் இருக்கிற சில சில செயற்பாடுகள் விளங்கலை என்று சில மாணவர்கள் கேட்டுக்கொண்டதுக்காக தான் இப்படி அந்த செயற்பாடுகள் பற்றின விளக்கத்தை நாங்கள் வீடியோஸாக எடுத்து யூடியூப்பில் போட்டு கொண்டிருக்கிறோம். அதில் முதலாவது வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த செயற்பாடு கண்டுபிடி என்ற செயற்பாட்டுக்குரிய வீடியோ. நீங்கள் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸோட விளையாடி இருப்பீங்க. அதாவது நான் கீறதை கண்டுபிடிச்சு காட்டு பார்ப்போம், 7 மண்டை இதை கண்டுபிடி பார்ப்போம், இது என்னன்னு சொல்லி பார்ப்போம்ட்டு ஃப்ரெண்ட்ஸோட அந்த கீறி அதை கண்டுபிடிச்சு அந்த மாதிரிலாம் விளையாடி இருப்பீங்க. இப்போ நீங்கள் கீற போகிற விஷயத்தை ஏஐ கண்டுபிடிக்க போகுது. எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்கள்கிட்ட இந்த நிலை 3 புத்தகத்தில் இருக்கிற 21ஆம் பக்கத்தில் இருக்கிற இந்த லிங்கை நீங்கள் காப்பி பண்ணி கொள்ளுங்க. இப்போ இந்த லிங்கை நீங்கள் காப்பி பண்ணி கூகுளில் அல்லது வேறு ப்ரௌசரில் போயிட்டு பேஸ்ட் பண்ணி கொள்றதன் மூலமாக உங்களால் அந்த வெப்சைட்டுக்குள்ளே போகக்கூடியதாக இருக்குது. அப்போ குயிக் ட்ரோ என்ற இந்த ஏஐ தான் நீங்கள் கீறதை கண்டுபிடிக்க போகுது. அப்போ சரி, நாங்களும் ஒருக்கா கண்டுபிடிச்சு பார்ப்போம். இப்போ முதலாவது உங்களுக்கு என்ன வேர்டு தந்திருக்குன்னா சிங்க் என்ற வேர்டு தந்திருக்கு. ஓகே, இப்போ சில வேளை உங்களுக்கு இந்த வேர்டு என்னன்னு தெரியலை, இதுக்கான அர்த்தம் உங்களுக்கு விளங்கலையேண்டா ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. இன்னொரு டேப்புக்கு போயிட்டு உங்களுக்கு என்ன வேர்டு தந்திருக்கோ அதை நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். புது விஷயங்களை அறிஞ்சு கொள்ளலாம் தானே எப்போவுமே. ரைட், அப்போ இப்போ சிங்கண்டா என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிட்டுது. இனி நீங்கள் போயிட்டு கொட்டிட்டதை கொடுக்கறதன் மூலமாக இப்போ இந்த ஸ்பேஸில் உங்களால் வரைந்து கொள்ளக்கூடியதாக இருக்க போகுது. உங்களுக்கு தந்த டைமிங்குக்குள்ளே நீங்கள் வரைந்து முடிக்க வேண்டும். ஸோ உங்களுக்கு ஒரு கேமில் நீங்கள் 6 இமேஜை கீறீங்க, அந்த 6 இமேஜை ஏஐ கண்டுபிடிக்கும். அந்த 6 இமேஜும் முடிஞ்ச பிறகு நீங்கள் எத்தனை சரியாக கீறி இருக்கிறீங்க, எத்தனை பிழையாக கீறி இருக்கிறீங்கன்ற விஷயங்கள் உங்களுக்கு கடைசியில் காட்டப்படும். அப்படி காட்டப்படிக்கு இப்போ நீங்கள் கேம் முடித்த பிறகு அதை எங்களோட ஷேர் பண்ணணும்னு விரும்பினீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களோட ஷேர் பண்ணி கொள்ளலாம். எப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறேன்னு தெரியாதாக்களுக்கு உங்களோட கீபோர்டில் இருக்கிற விண்டோஸ் ஷிஃப்ட் எஸ் இந்த 3 கீயையும் ஒரேடியாக அமர்த்துறதன் மூலமாக உங்களுக்கு இப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்கான ஒரு எடிட்டிங் ஆப்ஷன் வரும். இதில் போயிட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான பகுதியை மட்டும் ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்படி எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் போயிட்டு சேவ் பண்ணி கொள்ளலாம். உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் எங்களோட ஷேர் பண்ணி கொள்ளலாம். முதல் நீங்கள் பார்த்தீங்க இந்த குயிக் ட்ரோ பற்றின ஒரு விஷயம். அடுத்த செயற்பாட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் தரவுகள் பற்றின ஒரு செயற்பாடு ஏஐ பிங்கோன்னு சொல்லி. அப்போ இதில் உங்களுக்கு இந்த தரவு தொகுதிகளை பற்றி கேட்டிருக்கு. இப்போ இதில் உங்களுக்கு மொத்தமாக 9 தரவு தொகுதிகள் நீங்கள் இனம் கண்டு கொடுக்க வேண்டும். நாங்கள் 1-2க்கு உதாரணம் பார்ப்போம். இப்போ முதலாவதாக ஒரு இணையதளம் அல்லது செயலியிலிருந்து வானிலை கணிப்பை பெறுதல். இதுக்கு நீங்கள் என்னென்ன தரவு தொகுதியை கொடுக்கணும்னு சொன்னால் உங்களுக்கு இப்போத்தைய வானிலை கணிப்பு தேவைப்படுது. அதுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய தரவுகள் ஏற்கனவே இவ்வளவு காலமும் நடந்திருக்கிற வானிலை அறிக்கைகளை தான் நீங்கள் இதுக்கான தரவு தொகுதியாக கொடுக்க வேணும். அதே மாதிரி இப்போ 7வது உதாரணத்தை பார்த்தீங்கன்னா அமேசான், கூகுள் போன்ற நிகழ்நிலை சந்தையில் பொருட்களை கொள்வனவு செய்யும் போது வேறு பொருட்கள் பரிந்துரை செய்யப்படுது. அப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை சர்ச் பண்ணிக்க உங்களுக்கு வேறு ரெக்கமெண்டேஷன் காட்டுறது. இதுக்கு நீங்கள் என்ன தரவு தொகுதியை கொடுக்க வேணும்னு சொன்னால் ஏற்கனவே வேறு வாடிக்கையாளர் வேறு பயனர்கள் எப்படியான விஷயங்களை தேடி இருக்கணும், அவர்களோட தேடல் வரலாறு சர்ச் ஹிஸ்ட்ரின்னு சொல்லுவோம். இதைத்தான் நீங்கள் தரவு தொகுதியாக கொடுத்து கொள்ள வேண்டும். இப்படி மிச்ச விஷயங்களுக்கு என்னென்ன தரவு தொகுதி கொடுக்கலாம்ன்றதை நீங்கள் தான் கண்டுபிடிக்க வேண்டும்.